ஏர்போர்ட்லயே தங்கிடலாம் போலயே 21,000 கோடியில சிங்கப்பூர் செய்யற நம்ப முடியாத மாற்றம். வணக்கம் நண்பர்களே. ஏர்போர்ட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது நீண்ட வரிசைகள், செக்இன் பண்ண எடுக்கிற நேரம், அப்புறம் போர்டிங் கால் வர்ற வரைக்கும் சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது தான். ஆனா சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட் இதையெல்லாம் அப்படியே தலைகீழா மாத்த போகுது. போன 2025வது வருஷம் உலகத்தோட சிறந்த விமான நிலையமா தேர்ந்தெடுக்கப்பட்ட சாங்கி ஏர்போர்ட் இப்போ ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. சுமார் 21,637 கோடி ரூபாய தன்னோட 4 டெர்மினேட்டர்களையும் மேம்படுத்த முதலீடு செய்ய போகுது சாங்கி நிர்வாகம். ஏன் இவ்வளவு பெரிய தொகை? இதுல அப்படி என்ன ஸ்பெஷல்? வாங்க பார்க்கலாம். சிங்கப்பூரோட பொருளாதாரம் பெரும்பாலும் சுற்றுலாவை நம்பித்தான் இருக்குது. 2024வது வருஷம் மட்டும் இங்க சுமார் $22 பில்லியன் வருமானம் சுற்றுலா மூலமா கிடைச்சிருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, சாங்கி ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடிய பல பயணிகள் அங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு போகக்கூடிய டிரான்சிட் பயணிகள் தான். ஆனா இந்த பயணிகளை விமான நிலையத்திலேயே தங்க வச்சு அவங்கள செலவு செய்ய தூண்டக்கூடிய விதமா தான் இவ்வளவு பிரம்மாண்டமான வசதிகளை செய்யுது சாங்கி ஏர்போர்ட். அதாவது விமான நிலையமே ஒரு சுற்றுலா தலம் மாதிரி மாறினா யாருக்கு தான் செலவு செய்ய விருப்பம் இருக்காது? சரி, சாங்கில என்னென்னலாம் மாற்றங்கள் வரப்போகுது? இந்த 21,637 கோடி ரூபாய் முதலீட்டுல டெர்மினல் 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்கக்கூடிய செக்இன் பகுதிகள், குடிவரவு இமிகிரேஷன், அப்புறம் பேக்கேஜ் கையாளக்கூடிய வசதிகள் முழுமையா நவீனமயமாக்கப்பட இருக்கு. முக்கியமா பாஸ்போர்ட் இல்லாத இமிகிரேஷன் முறை வரப்போகுது. உங்க முகத்தை ஸ்கேன் செஞ்சாலே போதும், மின்னல் வேகத்துல உள்ள போயிடலாம். அதே மாதிரி மனிதர்களுக்கு பதில் ரோபோக்கள் உங்களோட சாமான்களை கையாளும், ஏர்போர்ட்டை சுத்தம் செய்யும். அதனால எதிர்கால தொழில்நுட்பம் இப்பவே சாங்கிக்கு வரப்போகுது. ஏற்கனவே சாங்கில உலக புகழ் பெற்ற ரெயின் வார்டெக்ஸ் நீர்வீழ்ச்சி, 24 மணி நேர சினிமா தியேட்டர், குழந்தைகளுக்கு விளையாட ஸ்லைடுகள் அப்படின்னு பல வசதிகள் இருக்கு. இப்போ இந்த முதலீடு மூலமா டிரான்சிட் பயணிகளுக்காக இன்னும் கூடுதல் சொகுசு வசதிகள், பிராண்டட் ஷோரூம்கள், அப்புறம் ரோபோட்டிக் பார்கள் அப்படின்னு அசத்தலான மாற்றங்கள் வரப்போகுது. குறிப்பா இந்தியர்களுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான பயணிகளோட எண்ணிக்கை போன வருஷத்தை விட அதிகரிச்சிருக்கிறதால இந்திய பயணிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். இது ஒரு புறம் இருக்க, 2030களோட மத்தியில திறக்கப்பட இருக்கக்கூடிய டெர்மினல் 5 இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆக மொத்தம் விமான பயணம் அப்படிங்கிறது வெறும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதா மட்டும் இல்லாம அது ஒரு சுகமான அனுபவம் அப்படிங்கறத சிங்கப்பூர் மறுபடியும் நிரூபிச்சிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.